Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to see about the 5th unit, Anatomy and Embryology. So in this topic, previous class we discussed about anatomy. What do you mean by anatomy? Plant anatomy அப்படினா the study about the internal structures. Types of plant tissues பார்த்தோம்னா it's have two types of plant tissues. என்னன்னா meristematic tissues இருக்கு, permanent tissues இருக்கு அப்படின்னு பார்த்தோம். So first meristematic tissuesனா என்னன்னு பார்த்தோம். Meristematic அப்படினா it's a division, cell divisions மூலமா growth ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து meristematic tissues. Based on their characteristics, it will be classified into 4 types. Based on the origin and development, based on their position in the plant body, based on the tissues, based on their functions, and tissues based on their plan of divisions. இந்த இதை வச்சு நம்ம 4 கேட்டகரிஸாக வந்து டிவைட் பண்ணி என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். So in this class we are going to see about the permanent tissues. That is the next type of plant tissues. Permanent tissues அப்படின்னா என்னென்னா இட்ஸ் வில் பி டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டம். மெரிஸ்டம்ங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் க்ரோத் ஆகிறது வந்து மெரிஸ்டம் டிஷ்யூஸ் தான் இருக்கும். க்ரோத் ஆனதுக்கப்புறம் அந்த பிளான்ட் டெவலப் ஆகி ஒரு சின்ன பிளான்ட் அப்படியே பெருசாக மரம் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து செகண்டரி க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகுது. பெர்மனன்ட் டிஷ்யூஸ், அந்த செல்ஸ் எல்லாமே வந்து பெர்மனண்ட்டாக வந்து அந்த பிளான்ட் பாடியில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் டெவலப்டு ஃப்ரம் அப்பிக்கல் மெரிஸ்டம். அப்பிக்கல் மெரிஸ்டம்னா இந்த நுனியில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் தான் வந்து அப்பிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் வில் பி லாஸ் த பவர் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் எதர் பெர்மனன்ட்லி ஆர் டெம்பரர்லி. ஸோ இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் என்ன ஆகும்னா ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் அதோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். அதுதான் வந்து இட்ஸ் வில் பி டெவலப்பிங் ஃப்ரம் அப்பிக்கல் மெரிஸ்டம். அந்த க்ரோத்தை ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய செல் டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன பெர்மனண்ட்டாவோ இல்லை டெம்பரரியாவோ கட் ஆகி செகண்டரி திக்கனிங்கை வந்து அந்த பிளான்ட்டில் வந்து உருவாக்கும். So based on that, it will be classified into 2 types. One is simple permanent tissues and complex permanent tissues. So permanent tissues வந்து it will be classified into 2 types. One is simple permanent tissues and another one is complex permanent tissues. இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னா சிம்பிள் செல்ஸ், அதாவது வந்து ஹோமோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி ஹோமோசைக்கஸ் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து சிம்பிள் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் டிஷ்யூஸில் பார்த்திங்கன்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அப்படின்னு நிறையா செல்ஸ் வந்து இருக்குது. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி டுகெதர் மேக்கிங் த சிஸ்டம் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இது யூஸ் ஆகக்கூடிய டிஷ்யூஸ். So first we will study about the simple permanent tissues. So simple tissues are composed of one type of the cells only. It's a structural and functionally it will be similar. அதாவது வந்து simple permanent tissuesனா ஒரே one type of cells தான் இருக்கும். அது ஸ்ட்ரக்சரலாகவும் ஃபங்க்ஷனாகவும் அது வந்து சிமிலராக இருக்கும். இட்ஸ் ஹாவ் அ 3 types. என்னென்னு பார்த்தோன்னா பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா. Let me see about the parent கைமா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இதுதான் பேரன் கைமா செல்ஸ். இப்படி வந்து ரவுண்டாக செல் வந்து இருக்கும். நம்ம டைகாட் மோனோகாட் பிளான்ட்டோடைய ஸ்டெம் ரூட் பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் திஸ் சிம்பிள் டிஷ்யூஸ். இந்த பேரன் கைமா செல்ஸ்னால தான் ஆகிருக்கும். இதில் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். ஸோ பேரன் கைமா இஸ் ஜென்ரலி ப்ரெசன்ட் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் பிளான்ட். இட் ஃபார்ம்ஸ் கிரவுண்ட் டிஷ்யூஸ் இன் பிளான்ட். ஸோ இட்ஸ் வில் பி த லிவிங் டிஷ்யூஸ். இது வந்து லிவிங். இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் தின் வால்டு செல்ஸ். அந்த தின் வால்டு செல்ஸ் இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் செல்லுலோஸ். இது ஒன் மார்க் கொஸ்டின் என்னென்னா பேரன் கைமா செல்ஸ் இஸ் அ தின் ஆர் திக் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் அ தின். இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் தின் வால்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் கேப் வந்து இருக்கும். ரொம்ப வந்து கேப் இல்லாமல் வந்து அட்டாச் ஆகிருக்காது. இட்ஸ் ஹேவிங் த ஸ்பேஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். The cell wall will be made up of cellulose. So in this parenchyma may be the oval, polyhedral, cylindrical, irregular, elongated or armed. So parenchyma tissues it normally has prominent intercellular spaces. Parenchyma may store various types of materials like water, air, ergastric substance. It is a colorless. The turgid parenchyma cells help in growing the rigidity to the
plant body. So partial conduction of water is also maintaining through the parenchymatous cells. So occasionally the parenchyma cells will be storing the resins, tannins, crystals of calcium carbonate, calcium oxalate. That is also it will be called as a idioplast. So parenchyma it's have different types of parenchymas it will be there. அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏரன்கைமா. ஸோ ஏரன்கைமா அப்படின்னா என்னென்னா பேரன்கைமா செல் இட்ஸ் ஃபில்டு வித் ஏர். parenchyma cells it will be filled with air, that is called as a arenchyma னு சொல்லுவோம். this is the arenchyma. So next பார்த்தீங்கன்னா storage parenchyma அப்படின்னா this parenchyma cell it will be storing some starch grains, அதாவது resins ஆகட்டும், tannins ஆகட்டும், இல்லை ஏதாவது crystals ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, that is a storage parenchyma அப்படின்னு சொல்லுவாங்க. So next one பார்த்தீங்கன்னா ஸ்டீலேட் parenchyma. this is called as a ஸ்டீலேட் parenchyma. அதாவது வந்து இட்ஸ் will be having that oval ஷேப்பில் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஸ்டீலேட் parenchyma சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குளோரன்கைமா. ஸோ குளோரன்கைமா அப்படின்னா என்னென்னா இந்த parenchyma செல் இட்ஸ் will be filled with a chloroplast. குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட், அதாவது வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா என்னென்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியதை வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அது வந்து பேரன்கைமாவில் வந்து இது ஃபில்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குளோரன்கைமா. ப்ரோசன்கைமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே இந்த ஒரு ஃபைபர் மாதிரி இந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா லாங்காக எலாங்கேட் ஆன மாதிரி இட்ஸ் will be giving the strength to the plant, அதுக்கு பேர் வந்து ப்ரோசன்கைமா. these are some types of parenchyma. நம்ம மெயினாக பார்த்தோம்னா இந்த ஏரன்கைமா பார்த்துருப்போம், குளோரன்கைமா அப்படின்னு பார்த்துருப்போம். ஏரன்கைமானா இட்ஸ் ஃபில்டு வித் ஏர், ஸ்டோரேஜ்னா இட்ஸ் will be storing. ஸ்டெல்லேட் parenchyma அப்படின்னா இட்ஸ் will be having the oval or some other spaces, இட்ஸ் having the intercellular spaces வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோடைய செல் வந்து மெர்ஜாகி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். குளோரன்கைமானா குளோரோபிளாஸ்ட் இட்ஸ் will be present in parenchyma. ப்ரோசன்கைமானா அதோட இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து லாங் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும், பிட்வீன் ஆஃப் the ஃபைபர் கனெக்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ப்ரோசன்கைமா. எஸ், ஏரன்கைமா it will be filled with air. Storage parenchyma thus will be storing the food materials, example root and stems. Stellate parenchyma அப்படிங்கிறது இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடியது, லார்ஜ் வேக்யூல்ஸ் இருக்கும், ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து ஸ்டீலேட் parenchymaன்னு சொல்லுவாங்க. குளோரன்கைமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் will be filled with a chlorophyll pigment, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ப்ரோசன் parenchyma அப்படின்னு பார்த்தோம்னா திக் வால்ட் பாயிண்டட் ஸ்லைட்லி திக் வால்டு, அதாவது எலாங்கேட்டட், இப்படி வந்து பெருசாக இருக்குது. இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு வேண்டி இது யூஸ் ஆகிறது. தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் parenchyma. So next we will see about the collenchyma. So collenchyma is a simple living mechanical tissues. The collenchyma generally occurs in hypodermis of dicot stem. It will be absent in root, also occurring in petioles and pedicels. So cells elongated appear polygonal in cross sections. The cell unevenly thickened. இது வந்து செல் வால் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக வந்து திக்காக இருக்கும். இட்ஸ் will be containing hemicellulose and pectin beside the cellulose. It will be providing the mechanical support and elasticனா அப்படியே லாங்காக எலாஸ்டிக் மாதிரி அந்த strengthening, it will be giving the strengthening growing to the parts. So collenchyma it will be containing the narrow cells இருக்கும். It's having a few small chloroplast or none of them இருக்கும், இல்லாமையும் இருக்கும். Tannin may be present in collenchyma based on the pattern of pectinizations of the cell wall. It will be having the 3 types. ஸோ அதோடைய செல் வாலுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து இந்த collenchyma வந்து 3 டைப்ஸில் இருக்குது. ஒன் இஸ் அ ஆங்குலர் collenchyma, செகண்ட் ஒன் இஸ் த lacunar collenchyma and third one is the lamellar collenchyma. ஸோ ஆங்குலர் collenchyma அப்படின்னு என்னென்னா நார்மலாக இந்த ஹெக்ஸகோனலில் இருக்கிற செல்ஸ் வந்து ஆங்கிள்ஸில் மட்டும் திக்கனிங் இருக்கும், அதோடைய கார்னரில் மட்டும் திக்கனிங் இருக்கும். ஓகேவா, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குது, அந்த கார்னரில் மட்டும் திக்கனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கனிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆங்குலார் collenchyma. ஸோ
லேக்யூனார் கோலன்கைமா அப்படின்னா என்னென்னா இந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ரெகுலர் பேட்டர்ன், இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்டு திக்கனிங் ஆன் த வால் பார்டர்ஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கும். அதோடைய வால் பார்டர் மட்டும்தான் என்னவா இருக்கும், அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் வந்து திக்கனிங்காக இருக்கும். இதுக்கு பேர் வந்து லேக்யூனார் கோலன்கைமா. லேமெல்லார் கோலன்கைமா அப்படிங்கிறது என்னென்னா தட் கோலன்கைமா வாஸ் அரேஞ்ச்டு கம்பேக்ட்லி இன் லேயர்ஸ், அதாவது வந்து இந்த மாதிரி ரோ மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த திக்கனிங், இந்த லேமெல்லார் திக்கனிங், இந்த மாதிரி திக்கனிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து லேமெல்லார் கோலன்கைமா. ஸோ நெக்ஸ்ட் we will see about the க்ளோரன்கைமா இப்போ பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ளீரன்கைமா பார்க்க போகிறோம். பேரன்கைமா பார்த்தோம், கோலன்கைமா பார்த்தோம். தேர்டு டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவோட தேர்டு டைப் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்க்ளீரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமா இதுக்கு முன்னாடி பார்த்த பேரன்கைமாவும் கோலன்கைமா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் செல்ஸ். ஸோ இப்போ பார்க்க போகிற ஸ்க்ளீரன்கைமா பார்த்தோம்னா இது என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ dead cells and it will be lack of protoplasm. So the cells are long or short, narrow, thick walled and lignified secondary walls. The cell wall of these cells are uniformly and strongly thickened. So this sclerenchymatous cells it have two types. One is scleroids and fibers. So in the sclerenchyma வந்து பார்த்தீங்கன்னா two types இருக்குது. ஒன்று வந்து scleroids and இன்னொன்று வந்து ஃபைபர். ஸோ ஸ்க்ளீராய்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டோன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டெட் செல்ஸ், யூஸ்வலி ஐசோடயமெட்ரிக் பட் சம் ஆர் எலாங்கேட்டட். இட்ஸ் வெரி திக் டியூ டு த லிக்னிஃபிகேஷன். த லியூமன் இஸ் வெரி மச் ரெடியூஸ்டு. ஸோ த பிட்ஸ் அப்படின்னா என்ன, சின்ன சின்ன ஹோல் மாதிரி, இதுதான் வந்து ஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அங்கங்கே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பிட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ஆர் பிரான்ச்டு. ஸ்க்ளீராய்ட்ஸ் ஆர் மெக்கானிக்கல் இன் ஃபங்க்ஷன். இட்ஸ் கிவ் ஹார்ட் டெக்ஸ்சர் டு த சீட் கோட்ஸ் அண்ட் endosperms. The scleroids are classified into following types. Yes, it will be classified into different types. So the scleroids, it will be classified into 5 types. One is branchyscleroids or stone cells. Second one is macroscleroids. Third one is astroscleroids, that is a bone cells. Fourth one is astroscleroids. And fifth one is trichoscleroids. So branchyscleroids or stone cells அப்படின்னா என்னென்னா ஐசோமெட்ரிக் ஸ்க்ளீராய்ட்ஸ். அதாவது ஹார்ட், அதோட செல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோடைய பார்க், பித், கார்டெக்ஸ் அண்ட் ஹார்ட் எண்டோஸ்போம், ஃப்ளஷி போர்ஷன் ஆஃப் சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பைரஸ், பல்ப் ஆஃப் பைரஸ் பிளான்ட்ஸில் வந்து இந்த பிரான்ச்சி ஸ்க்ளீராய்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதே மேக்ரோஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா இது வந்து ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய செல்ஸ். இது பார்த்திங்கன்னா அவுட்டர் சீட் கோட் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ட். பைசம் சட்டைவம், குரோட்டேலேரியா, பைசம் சட்டைவம், இந்த நெல்லுலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டர் கோட்டிங் வெளியே இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து மேக்ரோஸ்க்ளீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ராட் ஷேப்ட் வித் டிலேட்டட் எண்ட். தே அக்கர் இன் லீவ்ஸ் அண்ட் சீட் கோட்ஸ். இது வந்து லீவ்ஸ்லேயும் வந்து சீட் கோட்ஸ்லேயும் இருக்கும். பைசம் அண்ட் ஹேக்கே. ஸோ ஆஸ்ட்ரோஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார் செல்ஸ் வித் லோப் ஆர் ஆர்ம்ஸ் டைவர்ஜிங் ஃப்ரம் இட்ஸ் வில் பி ஃபார்மிங் ஆஸ் அ சென்ட்ரல் பாடி. இட்ஸ் வில் பி அக்கரிங் இன் த பீட்டியோல்ஸ் ஆஃப் லீவ்ஸ். அதாவது வந்து நிம்பே அண்ட் ட்ரோகோடென்ட்ரான் இதிலெல்லாம் வந்து இந்த ஆஸ்ட்ரோஸ்க்ளீராய்ட்ஸ் வந்து இருக்கும். Next one, last type of the scleroids is trichoscleroids, that is a hair like thin walled scleroids. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆங்குலர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸாகவும் embedded in the wall of the scleroids present in the stems and leaves of the hydrophytes plants. அதாவது வந்து நிம்ஃபே லீஃப், ஏரியல் ரூட் ஆஃப் மான்ஸ்டர், இந்த மாதிரி ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ட்ஸில் எல்லாமே வந்து இந்த ட்ரைகோஸ்க்ளீராய்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்க்ளீராய்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து பிரான்ச்சிஸ்க்ளீராய்ட்ஸ். லியூமன் செல்ஸ் திக் வால்டு இருக்குது, சென்டரில் பித்து இருக்குது. இந்த மாதிரி செல்ஸ் வந்து பிரான்ச்சிஸ்க்ளீராய்ட்ஸ்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோஸ்க்ளீராய்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது வந்து மேக்ரோஸ்க்ளீராய்ட்ஸ். அண்ட் தேர்டு ஒன் இதுதான் வந்து லாங் எண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து திக் செல் வால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆஸ்ட்ரோஸ்க்ளீராய்ட்ஸ். ஆஸ்ட்ரோஸ்க்ளீராய்ட்ஸ்னாலே வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆஸ்ட்ரோஸ்க்ளீராய்ட்ஸ். ட்ரைகோஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இது மேக்ஸிமம் இந்த லீஃபில் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரைகோஸ்க்ளீராய்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்க்ளீரன்கைமா ஃபவுண்ட் இன் சம் ஃப்ரூட்ஸ். ஸோ ஸ்க்ளீரன்கைமா வந்து பியர் ஃப்ரூட், அதாவது வந்து இந்த பேரிக்காவில் வந்து இதோடைய ஃப்ளஷி பார்ட்ஸ் வந்து ஸ்க்ளீரன்கைமானால ஆனது. ஸ்ட்ராபெரியில், அப்புறம் இந்த கொய்யாப்பழத்தில், இந்த பழங்கள்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி நாராக அந்த சீடு வந்து அட்டாச் ஆகி நாராக இருக்கும். இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆல் ஷல் பி மேட் பை த ஸ்க்ளீரன்கைமா. So next we will see about the fibers. So fibers are very much elongated sclerenchyma cells with pointed tips. So fibers are dead cells. Fibers are dead cells. It have a lignified walls with narrow lumen. It have a simple pit. It's also providing the mechanical strength and protect them from the strong wind. So it's also called as a supporting tissues. So fibers க்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா supportive tissues அப்படின்னு சொல்லலாம். Fibers have a great commercial value in cottage and textile industries. So wood fibers are xylem fibers. These fibers are associated with the secondary xylem tissues. These also it will be called as a xylem fibers. It will be derived from vascular cambium. வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தான் வந்து இந்த xylem ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட்ஸ் வில் பி ஹேவிங் 4 டைப்ஸ் ஆஃப் xylem ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ், ஃபைபர் ட்ரக்கிட்ஸ், செப்டேட் ஃபைபர்ஸ், ஜெலாட்டினஸ் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ். ஸோ லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து இட்ஸ் வில் பி ஹேவிங் தட் செகண்டரி வால். செகண்டரி வால்னால் வந்து செகண்டரி திக்கனிங், ப்ரைமரி செல்ஸ், லிவிங் செல்ஸ், இதெல்லாமே டெட் செல்ஸ். அதாவது செல் இதில் வந்து செல் டிவிஷன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. இட்ஸ் வில் பி கிவிங் த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். இது வந்து ஃபைபர்ஸ் வந்து இப்படி லாங்காக இப்படி நேரோ எண்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ ஃபைபர் ட்ரக்கிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் வித் மாடரேட்டட் ஆஸ் அ செகண்டரி திக்கனிங் இன் த செல் வால், பிட் இன் சிம்பிள் ஆர் பார்டர். சிம்பிளாக இருக்கும், இல்லாட்டி பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பிட் வந்து இருக்கும். செப்டேட் ஃபைபர்ஸ். செப்டேட் ஃபைபர்ஸ் வந்து டீக் வுட்டில் வந்து செப்டேட் ஃபைபர்ஸ் இருக்கும். இது ஹேவிங் த thin septate separating the lumen in distinct chambers. So gelatinous fibers அப்படின்னா it will be containing the lignin is less amount and cellulose is more. gelatinous fibersல பார்த்தீங்கன்னா lignin content வந்து கம்மியாகவும் cellulose content வந்து அதிகமாகவும் இருக்கும். So these are the fiber characteristics of dension wood which is formed in the underside of the learning stems and branches. So let me see about the overview of the types. Simple permanent tissues. So இங்கே சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னா இட்ஸ் சிம்பிளாக இருக்கும். இட்ஸ் வில் பி மேட் பை த சிங்கிள் செல். இது வந்து ஒரே சிங்கிள் செல் தான் இருக்கும். பட் ஈச் சிங்கிள் செல் இட்ஸ் வில் பி ஹேவிங் த சிம்பிள் அண்ட் சிமிலர் ஃபங்க்ஷன். அதோட சிம்பிளாக இருக்கும், சிமிலர் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு பார்த்தோம். இட்ஸ் ஹேவிங் த 3 டைப்ஸ். அதாவது பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமான்னு 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ பேரன்கைமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேரன்கைமா இட்ஸ் அ லிவிங் செல். இட்ஸ் வில் பி மேட் பை த செல்லுலோஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர்ஸ் இட்ஸ் வில் பி கிளாஸிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு பார்த்தோம். தட் இஸ் ஆரன்கைமா, ஸ்டோரேஜ் பேரன்கைமா, ஸ்டெல்லேட் பேரன்கைமா, குளோரன்கைமா அண்ட் ப்ரோசன்கைமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கோலன்கைமா அப்படின்னு பார்த்தோம்னா கோலன்கைமா ஆல்சோ இட்ஸ் பை சிம்பிள் செல்ஸ். இட்ஸ் ஹேவிங் அ திக்கன். அதோட செல் வாலில் பார்த்தீங்கன்னா திக்கனிங் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். தென் இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் த ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின் பிசைட் த செல்லுலோஸ்க்கு பின்னாடி பெக்டினால் ஆயிருக்கும். இட்ஸ் வில் பி கிவிங் த மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இட்ஸ் வில் பி ஹேவிங் த 3 டைப்ஸ்: ஆங்குலர் பேரன்கைமா, lacunar angular coloncyma, lacunar coloncyma and lamellar coloncyma ன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ளீரன்கைமானா, ஸ்க்ளீரன்கைமா இஸ் அ டெட் செல்ஸ்.
narrower thickening, mainly it will be giving the structure to the plant அப்படின்னு சொல்கிறது. அதோட growth-ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இட்ஸ் ஹேவிங் த 2 types, sclerites and fibers. ஸோ sclerites அப்படின்னு பார்த்தோம்னா sclerites வந்து இட்ஸ் அ டெட் செல்ஸ், ரொம்ப திக்காக இருக்கும். இந்த சீடோடைய அவுட்டர் கோட்லேயும் எண்டோஸ்பெர்ம்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் ஹேவிங் 5 types, branchysclerites, macrosclerites, astrosclerites and trichosclerites அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபைபர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி கிவிங் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்டிங். இட்ஸ் ஹாவ் அ 4 types இருக்குது. லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ், ஃபைபர் ட்ரக்கிட்ஸ் அண்ட் செப்டேட் ஃபைபர்ஸ் அண்ட் ஜெலாட்டினஸ் ஃபைபர்ஸ். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம ஓவர்வியூவில் பார்த்தது. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ், பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளெரன்கைமா, இது மூணையும் பற்றி பார்த்தோம். ஸோ லெட் வி ப்ராக்டிஸ் சம் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் திஸ் இஸ் த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்? இதில் கொடுத்துருக்கிறதுல எது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்? xylem, phloem, parenchyma and vascular cambium. Yeah, option C, parenchyma is a correct answer. Second one, the flexibility in plants like in the stem is mainly due to which tissues? எந்த tissues வந்து flexibilityக்கு ரொம்ப யூஸ் ஆகுது? sclerenchyma, parenchyma, collenchyma and chlorenchyma. So parenchyma it will be giving the structure. sclerenchyma அப்படிங்கிறது it's a dead cells. the collenchyma தான் வந்து thickening ஓட வந்து it will be giving the flexibility to the plant. So option C is a correct answer. Which of the following is a complex permanent tissues? எது வந்து complex permanent tissiesல வரும்? இப்போ நம்ம வந்து simple permanent tissues தான் பார்த்தோம். சரி, அப்போ இது எது complex permanent tissiesல வரும்? ஆப்ஷன் A parenchyma, ஆப்ஷன் B collenchyma, ஆப்ஷன் C sclerenchyma. So the correct answer is option D, xylem. Xylem is a complex permanent tissue. xylem, phloem ரெண்டுமே வந்து complex permanent tissuesல வரும். parenchyma tissues is primarily responsible for which function? parenchyma வந்து என்ன மெயின், அதோட ஃபங்க்ஷன் என்ன? mechanical support only, transport of water, photosynthesis, storage and secretions, protections. So parenchyma na sure it will be giving the mechanical support only. So the fifth question, what chemical makes cork cells impermeable to water and gases? எது வந்து impermeable membrane அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A lignin, ஆப்ஷன் B cutin, ஆப்ஷன் C suberin, ஆப்ஷன் D wax. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். லிக்னின் அப்படின்னா என்ன? ஸோ லிக்னின் அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் பாலிமர். இது வந்து ப்ரொவைடிங் த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அண்டு ரிஜிடிட்டி. அதோடைய செல் வால் வந்து நல்ல திக்காக ரிஜிடிட்டியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, எஸ்பெஷலி இந்த வுட்டி டிஷ்யூஸ். இதோட மெயினாக இது எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இட்ஸ் வில் பி ஸ்ட்ரென்தன் டு த செல் வால். இட்ஸ் நாட் ப்ரிமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் த கார்க் செல்ஸ். கார்க் செல்ஸ் தான் வந்து இம்பர்மியல் செல்ஸ், கார்க் செல்ஸ் இம்பர்மியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து லிக்னின் வந்து அந்த வேலையை செய்யாது. ஸோ அப்போ லிக்னின் கிடையாது. ஸோ கியூட்டின் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ வேக்ஸ் கோட் மாதிரி அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடியது சப்ஸ்டன்ஸ். கியூட்டிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம், கியூட்டிக்கிள் ஆஃப் த பிளான்ட், அதாவது அவுட்டரில் இருக்கக்கூடிய வேக்ஸ் லைக் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து இட்ஸ் ப்ரிவெண்ட் த வாட்டர் லாஸ், பட் இட்ஸ் நாட் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த கார்க் செல். இது வந்து வாட்டர் லாஸஸ் தான் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுதோ தவிர இட்ஸ் நாட் த கார்க் செல்ஸ் இம்பர்மியபிள்னு சொல்கிறோம். ஓகே, சுப்பரின் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ லிப்போஃபில்லிக்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஃபேட் லவ்விங். சுப்பரின் அப்படின்னா வந்து ஃபேட் லவ்விங், இதில் வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மேக்ரோ மாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வில் பி பேரியர் த வாட்டர் அண்ட் சொல்யூட். ஸோ இட் இஸ் நோன் ஃபார் த ப்ரெசன்ட் இன் த செல் ஆஃப் த கார்க் செல். இதுதான் வந்து கார்க் செல்ஸ் வந்து மேக்கிங் தம் இம்பர்மியபிள் டு வாட்டர் அண்ட் கேஸஸ்க்கு வந்து மெயினாக இதாக இருக்கிறது வந்து சுப்பரின் தான் இருக்குது. சரி, வேக்ஸ்னால் என்ன? வேக்ஸ்னால் வந்து இட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேக்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் த பிளான்ட் சர்ஃபேஸ். பிளான்ட் சர்ஃபேஸில் பார்த்தா நிறையா வேக்சின்ஸ் வந்து நம்ம இருக்கும். பட் இட்ஸ் நாட் கான்டாக்ட் வித் த கார்க் செல்ஸ் இம்பர்மியபிள் டு த வாட்டர் அண்ட் கேஸஸ்.
ஸோ அப்போ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ வாட் கெமிக்கல் மேக்ஸ் த காக் செல்ஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர் அண்ட் கேஸஸ் அப்படின்னா இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Subrin is a correct answer for this question. So I hope you are understand about this topic. So in next class we are going to discuss about the simple permanent tissues. இப்போ வந்து parenchyma, chlorenchyma, sclerenchyma பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூவாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா xylem அண்ட் ஃப்ளோயம். இது வந்து xylem phloem வந்து எதுக்குன்னா இட்ஸ் யூஸிங் ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ வி வில் see in next class. Thank you.